ஹலோ, ஆமாம்மா, வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு நேம் சொல்ல கொஞ்சம் லென்த்தியாக இருக்குல்ல, நம்ம ஷார்ட்டாக நேம் வச்சுக்கலாம், ஜேகே. ஓகேவா? இவருக்கான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னோட குட்டி சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த ஸ்டோரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகத்தான். தங்கமே, உனக்கு தான் சரியா, உனக்காக தான் நான் இந்த வீடியோ போகிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம். இது ஜங்குக்காவோட குட்டி ஸ்டோரி தான். ஓகேவா தங்கமே? நம்ம ஜங்குக்கா சின்ன வயசில் இருக்க ஜங்குக்காவுக்கு நல்லா பாடணும், டான்ஸ் பண்ணணும், இந்த மாதிரியான எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே நம்ம ஜங்குக்காவுக்கு கிடையாது. நம்ம ஜங்குக்கா ஆசைப்பட்டது பேட்மிண்டன் பிளேயராக ஆகணுன்றதுக்காக தான் நம்ம ஜங்குக்கா ஆசைப்பட்டிருக்காரு. இப்படி தான் இவற்றை பண்ணிக்கிட்டு கேட்க டிவியில் ஒரு பாட்டு பார்த்துருக்காரு. அந்த பாட்டு நம்ம ஜேகேக்கு ரொம்பவே பிடிச்சிடும். அதை பார்த்து நம்ம ஜங்குக்கா உடனே நாம ஏன் பாடகராக ஆகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜங்குக்கா திங்க் பண்ணியிருக்காரு. இப்படி அவள் திங்க் பண்ணிக்க அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அப்படி இருக்க நம்ம ஜங்குக்கா அங்கேயும் போய் பாடியிருக்காரு. 2011 பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அப்போ அந்த ஆடிஷனில் ஃபர்ஸ்ட் லெவலில் நம்ம ஜங்குக்கா செலக்ட் ஆகிட்டார். டிஎஃப்எஸ் லெவலுக்கும் சாங் பாடி அதுலேயும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் செகண்டாவது லெவலுக்கும் அதுலேயும் இவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போன பாட்டை பார்த்து அதுலேயும் இவர் செலக்ட் ஆகிட்டு தேர்ட் லெவலுக்கும் இவர் போகிறாரு. போயிட்டு ஸ்டேஜில் போய் நம்ம ஜங்குக்கா சொல்லியிருக்காரு, நான் 2 பார்த்துட்டு தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், 2 சாங் தான் நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், தேர்ட் அவ்வளோக்கு என்னோட பாட்டு இல்லைன்னு சொல்லி ரொம்பவே இன்னசென்ட்டாக நம்ம ஜங்குக்கா சொல்லிட்டு வந்துடுவார். சொன்னோடனே என்ன நடக்கும்னா, நம்ம ஜங்குக்காவுக்கு அவங்க பொழைக்க தெரியாதவன் என்னவாவது பண்ணி சமாளிச்சிருக்கலாம். அப்போது அவரை நீ வேணாப்பா எங்கள் டீமுக்குன்னு சொல்லி எலிமினேட் பண்ணி நம்ம ஜங்குக்காவை அனுப்பிட்டாங்க. அப்போது நம்ம ஜங்குக்காவுக்கு என்ன ஆயிரும்னா ரொம்பவே கஷ்டமாயிரும். நம்ம பாடுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம், என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி நம்ம ஜங்குக்காவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும். இப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவர் பாடின பாட்டு ப்ளூ ப்ளஸ்ஸாக நிறைய இதில் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிக்க நிறைய கம்பெனி இவரோட சாங் பல ஸ்கில் அண்ட் வாய்ஸை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க. இப்படி பார்த்து இவரோட சாங்ஸ் பிடிச்சி போய் ஒரு 7 கம்பெனிலேருந்து நம்ம ஜங்குக்காவுக்கு கால் வரும். அதில் ஒரு கம்பெனியாக தான் நம்ம பிஹிட் என்டர்டெயின். இந்த கம்பெனியும் நம்ம ஜங்குக்காவுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அந்த 7 கம்பெனிலேருந்து பிஹிட்டை செலக்ட் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கா. பிஹிட்டை செலக்ட் பண்ணதுக்கான ஒரு ரீசன் நம்ம ஆரம்பம் நம்ம ஜங்குக்காவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனாலேயே நம்ம ஜங்குக்கா பிஹிட் கம்பெனியை செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் ஆகி அங்கேயும் போகிறாரு. செலக்ட் பண்ணி போன கொஞ்ச நாளையே இவங்க எல்லாம் பார்த்து சொல்லியிருக்காங்க, இவனுக்கு அந்தளவுக்கு டான்ஸ் எல்லாம் வரல, பிடிஎஸில் இருக்க லாக்கே கிடையாது, அந்த மாதிரிலாம் நம்ம ஜங்குக்காவை சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு வெளியே அனுப்பிடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம ஜங்குக்கா முன்னுக்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை பிஹிட்டில் இவனுக்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு சொல்லி நம்ம ஜங்குக்காவை ஒரு டான்ஸ் கிளாஸ்லேயும் போய் சேர்த்து வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜங்குக்கா பேக் ஸ்டேஜில் அதாவது பின்னுக்கு டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா, டான்ஸர்ஸோட சேர்ந்து பேக் ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணுறதாகவும் நிறைய அவரோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு நம்ம ஜங்குக்கா. இவர் வேணான்னு சொல்லி சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு டெட் பண்ணுறாங்க. அமெரிக்கா இருக்காங்க தெரியுமா, அமெரிக்காவில் எந்த அளவுக்கு லைக் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஜேகேயோட போஸ்டர்ஸுக்கு லைக் இருந்திருக்கு. இந்த அளவுக்கு அவர் ஃபேமஸாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் என்னதான் ஸ்டார்ட் பண்ணாலும் அவருக்கு ஸ்ட்ரகிள்ன்றது ஃபர்ஸ்ட்லேயே வந்திருக்கு நம்ம ஜங்குக்காவுக்கு. அப்படி இருந்தாலும் அதை ட்ரை
பண்ணாமல் விட்டதுக்கு ட்ரை பண்ணிட்டே தான் எல்லாத்தையும் இருப்பார். எல்லாத்தையும் ஸ்ட்ரகிள்மெண்ட்ஸை எஃபெக்ட் போட்டு அது எப்பயாவது இருக்கா ஓகே ஆகிரும்னு சொல்லி நம்ம ஜங்குக்கா வந்து இப்போவும் அவர் பெஸ்ட்டாக இருந்தாலும் இப்போவும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் தன்னை வளர்த்துக்கணும், ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே தான் இன்னும் இருக்காது நம்ம ஜங்குக்கா. எனக்கு வந்து வீடியோஸில் ரொம்பவே பிடிச்சது என்ன தெரியுமா, உடஞ்சி நம்ம போனாலும் இந்த உடஞ்ச இடத்துலையே நம்ம வந்து இருக்காமல் நம்ம அதை தாண்டி மூவ் ஆன் பண்ணி போனால் நமக்குன்னு ஒரு பெட்டரான ஃப்யூச்சர், பெட்டரான லைஃப் இருக்குது. இது மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். அது மாதிரி தான் நானும் சொல்ல வரேன். ஜங்குக்கோட ஃபர்ஸ்டாகவே வந்து நம்ம ஜங்குக்கா ஐடலாவோ இல்லை சிங்கராகவோ டான்ஸராகவோ ஆர்டிஸ்டாகவோ மாறல. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம ஜங்குக்கா வந்து இப்போ எல்லாருக்கும் ஐடல், அதுக்கப்புறம் நிறையவே ஆர்மி சம்பாதிச்சிருக்காங்க எல்லா மெம்பர்ஸும். அதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஸ்ட்ரகிள் மந்த்ஸ் இருந்தால் அந்த ஸ்ட்ரகிள்குள்ளேயே இருக்காமல் உங்கள் லைஃப்பை இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன குட்டி ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு த்ரோட் பெயின், ஸ்டார் ஃப்ரூட் எனக்கு சாப்பிட்டாலே ஒத்து வராதா, ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிட்டேன். ஸோ அதனால த்ரோட் பெயினாக இருக்குது. இனி எத்தனை நாளைக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ண போகிறது தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து அனபெல்லா ஒரு கோஸ்ட்டை பற்றி வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். சூன் நான் அப்லோட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணதே இன்னைக்கு வந்து டேட்டு ஜூலை 10, டைம் வந்து 3:22 AM. ஓகே, bye Amir. Thank you. Love you so much. Bye. நான் நெக்ஸ்ட் வீடியோ ஸோ அப்லோட் பண்ணேன். வெயிட் பண்ணுறேன். ஓகேவா?